அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிலம்பத்தில் இன்னைக்கு பார்க்க போகிறது உடான் போடுறதுக்கு உண்டான காலடி முறையை பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல 1 2 3 4 இந்த 4 நம்பர் போட்டிருக்கோம். இதில் வலது காலை 1ஆம் நம்பர்லையும் இடது காலை 2ஆம் நம்பர்லையும் வச்சு நின்றுட்டு இதை துள்ளுதல் முறை ஜம்ப் பண்ணி நமது முதுகுப்புறமாக, அதாவது பின்புறமாக ஒரு முழு திருப்பம், இங்கேருந்து ஒரு 360 டிகிரி டோட்டலாக ஒரு முழு திருப்பம் செய்து துள்ளுதல் முறையை முதல் செஞ்சு பார்க்கணும். இந்த துள்ளுதல் முறை ஸோ 1ஆம் நம்பரில் இருக்க வலது கால் 3ஆம் நம்பருக்கும் 2ஆவது நம்பரில் இருக்க இடது கால் 4ஆம் நம்பருக்கும் போகிற மாதிரி ஒரு முழு திருப்பம் செய்யுது. இந்த துள்ளுதல் முறையை செஞ்சு பார்த்துக்கிறோம். இப்போ இந்த துள்ளுதல் முறையோடு சேர்த்து இந்த கம்பை கீழ்ப்புறமாக வீசி வெட்டுதல் முறையில் எடுத்து அடுத்து ஒரு வெட்டுதல் முறையை போட்டு நம்ம 4ஆம் நம்பருக்கு கொண்டு வர போகிறோம். இந்த முறை, இந்த ரொட்டேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்புறமாக எடுத்து மேலே வெட்டி திருப்பி இன்னொரு வெட்டுதல் முறையை போட்டு காலை எடுத்து வச்சுருப்போம். இதை இந்த ஜம்போடு சேர்த்து, அந்த துள்ளுதலோடு சேர்த்து செய்யும்போது உடானானது இந்த முறையில் திரும்பும். ஸோ 1ஆம் நம்பரில் இருக்க வலது கால் 3ஆவது நம்பருக்கும் 2ஆவது நம்பரில் இருக்க இடது கால் 4ஆவது நம்பருக்கும் ஒரு பின்புறமான முழு திருப்பம் செய்து 2 வெட்டுக்களையும் சேர்த்து இப்போ நம்ம கம்போடு சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ இதுதான் உடான் போடுவதற்கு உண்டான காலடி முறை. இந்த முறை மிகவும் முக்கியமாக எதிரியை தாக்கும்போது மிக முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு காலடி முறை. இந்த முறையை கம்போடு சேர்த்து பயிற்சி செய்யுங்க. அடுத்து ஒரு காலடி முறையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.